அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். சாப்டர் 2 த அக்கவுண்டிங் சைக்கிள் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது அக்கவுண்டிங் சைக்கிள் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், அதாவது இது மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர். பேஜ் நம்பர் இஸ் 2.89, எக்ஸசைஸ் நம்பர் 5. ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 5க்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சரை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் பிலோ பாஸ் ஜேர்னல் என்ட்ரி, கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 4 டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பெய்டு 5000 ருபீஸ். அப்போ சேலரி பெய்டு டு த எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு 5000 ருபீஸ் வந்துருக்கு. அடுத்தது ரெண்ட் பெய்டு டு ஹவுஸ் ஓனர், ஹவுஸ் ஓனருக்கு வந்து வாடகை கொடுத்துருக்குறாங்க, அது ஒரு 1000 ருபீஸ். அடுத்தது கிரெடிட் பர்ச்சேசஸ் ஃப்ரம் மிஸ்டர் ஏ. மிஸ்டர் ஏ அப்படின்றவர் வந்து சப்ளையர், அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 2000 ருபீஸ் ஒர்த் இருக்கக்கூடிய குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். அது கிரெடிட் பேசிஸில், அப்போ கடனுக்கு கொள்முதல் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 500 கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சேலரி பெய்டு 5000 ருபீஸ். இந்த சேலரி பெய்டு அப்படின்றது, சேலரி அப்படின்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி. அப்போ செகண்ட் அக்கவுண்டிங் ரூல் வந்து அப்ளை ஆகும், அதாவது டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், அந்த கேட்டகரி வந்து அப்ளை ஆகும். அப்போ சேலரி அக்கௌண்ட்டு டேட்டார், சேலரின்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ், அதனால டெபிட் சைடில் வச்சிடுறோம். அதுக்கு அடுத்தது ஸோ சேலரி பெய்டு அப்படின்னும் போது கேஷ் வந்து வெளியில் போகுது, அப்போ கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார். அப்போ கேஷ்ன்றது ஒன் ஆஃப் த ரியல் அக்கௌண்ட்ஸ் கேட்டகரி, அதாவது அசட்டு. அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அப்போ கேஷ் வந்து வெளியில் போகுது, அதனால அது கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். ப்ராக்கெட்டில் பீயிங் சேலரி பெய்டு டு த எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து செகண்ட் என்ட்ரி வந்து நம்ம இப்போ செகண்ட் என்ட்ரியில் வந்து ரெண்ட் பெய்டு டு ஹவுஸ் ஓனர் ₹1000. ஸோ அது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. ரெண்ட் பெய்டு அப்படின்னாலே அது வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, சிம்பிளாகவே நம்ம ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெண்ட்டு சேலரி இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் கால்டு எக்ஸ்பென்சஸ். அப்போ எக்ஸ்பென்சஸ் வந்து அதே செகண்ட் ரூல் நாமினல் அக்கௌண்டிங் ரூல் தான் அப்ளை ஆகும். டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், அப்போ ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா. ஸோ இப்போ கேஷ் வந்து வெளியில் போகுது அப்படின்னு அர்த்தம். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், ரியல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகும். அப்போது கிரெடிட் சைடில் டூ கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார். இன்கேஸ் செக்கில் பே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா டூ பேங்க்னு வரும். இந்த இடத்துல அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்காதனால அப்போ கேஷாக வந்து பே பண்ணியிருக்கிறதா வி ஹவ் டு அஸ்யூம், நம்ம அது மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்போ ப்ராக்கெட்டில் பீயிங் ரெண்ட் பெய்டு டு ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து தேர்ட் என்ட்ரி வந்து பாருங்க, தேர்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ் ஃப்ரம் மிஸ்டர் ஏ. ஸோ மிஸ்டர் ஏ அப்படின்றது வந்து சப்ளையர், அவர்கிட்ட இருந்து ஒரு 2000 ருபீஸ் ஒர்த் இருக்கக்கூடிய குட்ஸை வந்து வாங்கியிருக்கிறோம், அது கடனுக்கு கிரெடிட் பேசிஸில் வாங்கியிருக்கிறோம். அப்போ கிரெடிட் பேசிஸில் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், காசு கொடுக்காம கடனுக்கு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ குட்ஸ் வந்து உள்ளே வருது, அப்போ ஜென்ரலாக குட்ஸ் உள்ளே வருது அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டான்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மிஸ்டர் ஏ. மிஸ்டர் ஏ அப்படின்றார் வந்து கிவர், பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் வந்து அப்ளை ஆகும். அதாவது கிரெடிட் த கிவர் டு மிஸ்டர் ஏ அக்கௌண்ட் கிரெடிட்டார் 2000 ருபீஸ், அதை மென்ஷன் பண்ணிக்கலாம் போத் டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில். நெரேஷனில் பீயிங் மேட் கிரெடிட் பர்ச்சேசஸ் ஃப்ரம் மிஸ்டர் ஏ. மிஸ்டர் ஏ கிட்ட இருந்து நம்ம கடனுக்கு பொருளாக வாங்கியிருக்கிறோம், கொள்முதல் செஞ்சிருக்கிறோம். அடுத்தது ஃபோர்த் என்ட்ரி வந்து பாருங்க, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 500. நம்ம கிட்ட கொஸ்டின்ல வந்து வெறும் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, மற்ற டீடைல்ஸ் வந்து எதுவும் இருக்காது. அப்போ கொஸ்டின்ல வந்து நம்ம கிட்ட டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் தனியாக வந்து ஒரு ஜேர்னல் என்ட்ரி வந்து வராது. அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸில் நம்ம என்ன எப்போ வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வரும் அப்படின்னா, ஸோ நம்ம எப்பயாவது whenever we pay the amount to someone, யூஸ்வலாக நம்ம வந்து யார் சப்ளையர் கிட்ட இருந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அப்போ அந்த சப்ளையருக்கு வந்து நம்ம ஒரு டியூ மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த குட்ஸ்க்கான அமௌண்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்படி நம்ம கொடுக்கும்போது தே ஆஃபர் சம் டிஸ்கவுண்ட் டு அஸ், நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்போ அந்த கேட்டகரிஸில் அது வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட்னு அர்த்தம். அப்போ நம்ம பே பண்ணும்போது தான் வி கேன் கெட் த டிஸ்கவுண்ட், அப்போ டிஸ்கவுண்ட்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம பணம் வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கும்போது நம்ம டிஸ்கவுண்ட்டை அலோவ் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல வெறும் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்னும் போது அதுக்கு தனியாக என்ட்ரி இருக்காது. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்ட்ரியை நம்ம பார்த்துக்கணும். பீயிங் மேட்
கிரெடிட் பர்ச்சேசஸ் ஃப்ரம் மிஸ்டர் ஏ. மிஸ்டர் ஏ அப்படின்றவர் வந்து சப்ளையர், அவர்கிட்ட இருந்து ஒரு 2000 ஒர்த் இருக்கக்கூடிய குட்ஸை வாங்கியிருக்கிறோம். அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஆஃப்டர் சம்டைம்ஸ் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு கண்டிப்பாக நம்ம வந்து பே பண்ணியிருப்போம். இங்கே இந்த இடத்துல எதுவும் டேட் மென்ஷன் பண்ணலை. அப்போ கண்டிப்பாக மிஸ்டர் ஏக்கு வந்து வி ஹவ் டு பே 2000 ருபீஸ் ஒர்த்துக்கு இந்த குட்ஸ்க்கான அமௌண்ட்டு பே பண்ணியே ஆகணும். ஸோ நம்மக்கிட்ட என்ட்ரியில் கொஸ்டினில் வந்து இருக்காது. அப்போ நம்ம தான் அசியூம் பண்ணிக்கணும். அப்போ மிஸ்டர் ஏ கிட்டேருந்து நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த அமௌண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம அவர்கிட்டேருந்து ஒரு டிஸ்கவுண்ட்டை வந்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அசம்ஷனுக்கு நம்ம தான் வந்து வரணும். அப்போ நம்ம பே பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி காமிப்போம். அப்போ நம்ம வென் வி பே த அமௌண்ட் டு சப்ளையர், மிஸ்டர் ஏக்கு பே பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அப்போ மிஸ்டர் ஏ அக்கௌண்ட்டு டெட்டார். அப்போ என்ன பண்ணுறோம், டெபிட் த ரிசீவர். ஸோ அப்போ யார் ரிசீவர், மிஸ்டர் ஏ வந்து நம்மக்கிட்ட இருந்து காசை வாங்குறாரு. அப்போ அவர் வாங்குறாரு அப்படின்னும் போது மிஸ்டர் ஏ அக்கௌண்ட் டெட்டார். ஸோ அப்போ இந்த இதே அமௌண்ட், இந்த கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கக்கூடிய 2000 அமௌண்ட்டை டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்தது வந்து கிரெடிட் சைடில் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் நம்மக்கிட்ட கொஸ்டினில் 500 கொடுத்துருக்குறாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுனா அப்போ 2000 ருபீஸில் 500 வந்து டிஸ்கவுண்ட் நமக்கு வந்திருக்குது. அப்போ வெறும் 1500 மட்டும் நம்ம அவருக்கு கொடுத்தா போதும். டிஸ்கவுண்ட் அலவுடுனா நமக்கு வந்து லாஸு. அப்போ அதை டெபிட் சைடில் வைக்கணும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுனா அது நமக்கு இன்கம். அப்போ நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் வந்து அப்ளை ஆகும். கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸு. அப்போ டிஸ்கவுண்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த இன்கம்ஸ் கேட்டகரி. அப்போ அது கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ டிஃபரன்ஸ் பார்க்குறோம். 2000 டெபிட் சைடில் இருக்குது, 500 வந்து கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போ 1500 வந்து நமக்கு கிரெடிட் சைடில் ஷார்ட்டேஜ் ஆகுது. அப்போது 2500 டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய பேலன்ஸ் 1500 வந்து நம்ம ஆக்சுவல் கேஷ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் மிஸ்டர் ஏக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே என்ட்ரியை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட்டாக வெறும் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் அலவுட்னு மட்டும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நம்ம கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண சொல்லும்போது அதுக்கு தனியாக வந்து ஒரு ஜேர்னல் என்ட்ரி இருக்காது. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த டிரான்சாக்ஷனில், ஸோ எந்த டிரான்சாக்ஷனில் வந்து நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை, டியூ அமௌண்ட்டை நம்ம ரீபே பண்ணும்போது நமக்கு டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அதே மாதிரி இன் வைஸ் வெர்சா நம்ம வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கஸ்டமர் கிட்டேருந்து நம்ம வாங்கும்போது இல்லை யார்கிட்டயாவது அமௌண்ட்டை வாங்கும்போது வி ஆஃபர் சம் டிஸ்கவுண்ட், எய்தர் கேஷ் டிஸ்கவுண்ட் இல்லை ட்ரேட் டிஸ்கவுண்ட், ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்போம். அதுக்கு பேர் வந்து டிஸ்கவுண்ட் அலவுடு. ஸோ அப்போ அது வந்து டெபிட் சைடில் வரும், இது வந்து கிரெடிட் சைடில் வரும். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.